ஓம் சாந்தி. உடலை தளர்வாக வைத்திருப்போம். மற்ற விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். சுயம் பகவான் என்னுடைய மூன்றாவது கண்ணை, அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கின்றார். நான் பாக்கியசாலி ஆத்மா. எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் மெல்ல மெல்ல அகன்று கொண்டே செல்கின்றது. எனக்கு உரியவரை, என் மீது அக்கறையும் அன்பும் வைத்திருப்பவரை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகின்றது. எனக்குள் இருக்கும் பழைய தவறான நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் சக்தி எனக்குள்ளே இருக்கின்றது. நான் விரும்பக்கூடிய நிலையான சுகம், சாந்தியை சுயம் பரமாத்மா தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் பிரகாசமாக ஜொலிக்கின்ற ஒரு அழகிய நட்சத்திரம், அழியாத ஆன்மீக சக்தியாவேன். ஞானம் என்னுடைய ஒரிஜினல் குணம். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் மறந்து போயிருந்த ஞானத்தை சுயம் பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். இதன் மூலமாக எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் அகல்கின்றது. இந்த ஞான ஒளியானது ஆத்மாவுக்கான ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுகின்றது. பல காலங்களாக எனக்குள்ளே நானே பதிய வைத்த வலிகள், வேதனைகள், நானே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் எல்லாமே குணமடைகின்றது. சுயம் பகவான் மருத்துவ ரூபத்தில் வைத்தீஸ்வரனாக ஆத்மாவாகி என்னுடைய மனநோயை குணப்படுத்துகின்றார். ஞான இன்ஜெக்ஷன் கொடுக்கின்றார். இதன் மூலமாக நான் ஆத்மா ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, மிக மிக லேசாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா. இந்த முழு உலகத்திலும் பாக்கியசாலி ஆவேன். நான் சுயத்தை உணர்ந்தவன், பரமாத்மாவை உணர்ந்தவன், பரமாத்மா கொடுக்கின்ற அந்த தெய்வீக ஞானத்தை அறிந்தவன். இந்த ஞான ஒளியின் மூலமாக எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் அகன்று கொண்டே செல்கின்றது. யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்ற அந்த ஒரு ஆன்மீக போதை என் மனதுக்கு சுகத்தை அளிக்கின்றது. என்னுடைய எதிர்காலம் மிக மிக பிரகாசமாக இருக்கின்றது. 21 பிறவிகளுக்கான சௌபாகியத்தை நான் இப்பொழுது இந்த சின்னஞ்சிறிய சங்கம யுகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஆன்மீக போதை
எனக்குள்ளே மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது. நான் சாதாரண ஆத்மா அல்ல, நான் மிக மிக விசேஷமானவன். சுயம் பகவான் இந்த கோடானு கோடி ஆத்மாக்களில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்னால் இந்த ஞானத்தை நல்லபடியாக புரிந்து கொண்டு அவருக்கு சமமாக என்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு என்மேல் இருப்பது போல எனக்கும் என்மேல் இருக்கின்றது. பரமாத்மாவை பாருங்கள், ஜோதி ஸ்வரூபமாக பிரகாசமான நட்சத்திரமாக என்னுடைய தந்தை பரந்தாமத்தில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். சுகக்கடலாக விளங்குபவர், அனைவருக்கும் நன்மை மட்டுமே செய்பவர், துக்க கடல் போன்ற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் விடுவித்து முக்தி அளிப்பவர், அனைவருக்கும் சுகம் மட்டுமே அளிப்பவர், சுகத்தினால் நிறைந்திருப்பவர். அவரிடமிருந்து மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்கள், சுகத்தின் அதிர்வலைகள் ஆசீர்வாதங்களாக எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நன்றாக பாருங்கள், என்னுடைய தந்தை எனக்காக சுகத்தின் ஒளிக்கிரணங்களை அனுப்பிக் கொண்டிருக்கின்றார். எனக்குள்ளே சுகத்தின் எனர்ஜி நிறைகின்றது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. என்னிடமிருந்து சுகத்தின் அதிர்வலைகள் என்னை சுற்றியுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் செல்கின்றது. நெற்றியின் மத்தியிலிருந்து மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு சுகத்தின் அதிர்வலைகளாக வீட்டில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் செல்வதை பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சுகத்தின் அதிர்வலைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். அனைவரும் சற்று நேரம் தங்களுடைய துயரங்களை மறந்து சுகத்தை அனுபவம் செய்கின்றனர். நான் ஒரு சுகஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.